ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். ஜாலியன்வாலாபாக் படுகொலை நம்ம பள்ளிக்கூட சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து படிக்கின்ற ஒரு விஷயம். இந்த வரலாறுங்கிறது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு மிக முக்கியமான விஷயம். பல தலைவர்களை சுதந்திர போராட்டத்தில் இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான இதில் கொண்டு வந்தது. அந்த பஞ்சாப் பண்ணே ரத்த சோடு பணிந்து சொல்லுவாங்க. பகத்சிங், உத்தம் சிங், சுகதேவ் போன்ற வீரர்கள் உருவாவதற்கும் அவர்கள் வெறிகொண்டு இந்த ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு தொடக்க சுழியாக அமைந்தது அந்த ஜாலியன்வாலாபாக் போராட்டம், அந்த ஜெனரல் டயருடைய வெறியாட்டம். அந்த போராட்டம் தொடங்குவதற்கான காரணம் என்ன? ஏன் அந்த பூங்காவில் மக்கள் திரண்டார்கள்? ஜெனரல் டயருடைய வெறி செயல், இதை நம்ம எப்படி பார்க்கணும்? வரலாற்றில் எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்திய சுதந்திர போராட்ட அந்த வரலாறுகளை நம்ம பார்த்தோம்னா ஜாலியன்வாலாபாக்கிற்கென்று ஒரு பெரிய இடம் இருக்குது. காரணம், கொடுத்த அந்த உயிர் தியாகம். இந்திய சுதந்திர வரலாற்றில் எல்லாராலும் போற்றக்கூடிய அந்த தியாகத்தை இன்னும் போற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. அது எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா 1919 ஏப்ரல் 13 அதுதான் அந்த நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்வு ஏன் நடந்துச்சு? முதல்ல இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் என்ன? ஏன் இது போன்ற ஒரு வெறித்தனமான ஒரு நிகழ்வை ஜெனரல் டயர், அதை நம்ம படிச்சிருக்கோம், செய்து காட்டினான். இப்படி ஒரு மிருகத்தனமான ஒரு படுகொலை அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் நம்ம பேசப்பட வேண்டிய ஒன்று. நம்ம இந்திய சுதந்திர வரலாற்றை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, காந்திக்கு முன்னாடி காந்திக்கு பின்னாடின்னு பிரிப்போம். காரணம், மகாத்மா காந்தி வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி அறவழி போராட்டங்கள் கட்டமைக்கப்பட்டன. அவர் வந்த காலம் என்பது 1920 காலம்தான். அது 20லிருந்து 47ங்கிறது 27 ஆண்டு காலம் என்பது அது காந்தியுடைய சுதந்திர போராட்டம் தான். ஆனால் அதற்கு முன்பாக பல்வேறு வடிவங்களில் இந்திய சுதந்திர போராட்டம் இருந்தது. நீங்கள் கூட தெளிவாக சொன்னீங்க, அந்த முதலாம் சுதந்திர போர், அந்த அந்த 1900க்கு முன்பாக நடந்த முதலாம் சுதந்திர போர், இரண்டாம் பகதூர் தலைமையில் நடந்த சுதந்திர போர், அதுக்கு முன்னாடி இந்த சிப்பாய் கழகம், பல்வேறு மன்னர்கள் நடத்திய போராட்டங்கள், இப்படி இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் என்பது முக்கியமானது. 1914க்கு அப்புறம் உலகம் வேற மாதிரியான ஒரு பரிமாணத்தை கொண்டது. இந்த முதலாம் அந்த யுத்தம், உலக யுத்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா, 1914. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் வேறொரு பரிமாணத்தை நோக்கிய நகர்வு. இந்தியாவில் இந்த போராட்டங்கள் எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் வந்தது அந்த 15 காலத்துல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கத்தி, ரத்தம், யுத்தம் இப்படிதான் இருந்தது. ஆனால் இந்த 1915 காலங்களில் எழுத்துக்களும் பேச்சுக்களும் முக்கியத்துவம் பெற்ற காலகட்டம். இன்னும் சொல்ல போனா, நம்மலாம் இப்போ படிச்சிருக்கோம், அபுல் கலாம் ஆசாத்துடைய பத்திரிகை, அல் ஹிலால் பத்திரிகை, அவர் போன்ற அறிவுஜீவிகள் எல்லாம் பத்திரிகை துறையிலிருந்து புரட்சி செய்தது. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் பேச்சுரிமையையும் எழுத்துரிமையையும் முடக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் நினைத்த காலகட்டம். இந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரக்கூடாது. ஏன்னா அப்பொழுதுதான் அந்த செய்தித்தாள்களை படிக்கின்ற பழக்கம் பரவுகிறது. அப்போ இந்த செய்திகள் மூலமாக போகுதுன்னு. அப்போ ஒரு பிரிட்டிஷார் என்ன செஞ்சாங்கன்னா, 1915 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இந்திய பாதுகாப்பு சட்டம்னு. அதுதான் இப்ப இருக்கின்ற எல்லா சட்டங்களும் 15 ஒரு அடக்குமுறை சட்டம். இப்ப இருக்கின்ற ஊப்பா சட்டத்துக்கெல்லாம் எல்லாத்துக்கும் முன்னோடியான சட்டம் அதுதான், தேச துரோக சட்டம் 1915. அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு என்னன்னா, உங்களை கேள்வி கேட்காமல் சிறையில் அடைக்க முடியும், உங்களை சுட முடியும், வீடு புகுந்து விசாரணைங்கிற பேர்ல சட்டப்படி கொண்டு போக முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க செயலின்னு அர்த்தம் இல்லை. பிரிட்டிஷ் காலத்துல பல்வேறு காலகட்டங்களில் அடக்குமுறை நடந்தது, சுட்டு கொண்டாங்க. ஆனால் 15 காலம் இந்த சட்டம் கொண்டு வந்த அப்புறம் சட்டத்தின் அடிப்படையிலே உங்களை சுட்டான். இப்ப இதனுடைய நீட்சியாக என்ன போச்சுன்னா, மக்களை ஒரு அடக்குமுறை காக்கப்பட்ட காலகட்டத்தில் 1919 இந்த 1915 பாதுகாப்பு சட்டத்திற்கு அடிஷனலாக சில விஷயங்களை சேர்த்து திருத்தப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது யாரு கொண்டு வந்ததுன்னா, ஜஸ்டிஸ் ரவுலத் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்மளோட ரவுலத் சட்டம்னு படிச்சிருப்போம். அந்த ரவுலத் சட்டம் அப்படின்னு படிச்சிருவோம். பெரும்பாலான அந்த பிரிட்டிஷாருடைய அந்த ஆர்மி எங்க இருக்குன்னா, வங்காளத்திலும் பஞ்சாப்ல இருக்கும். உங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனியுடைய பெரிய ஹெட் ஆபீஸே வங்காளம் தான். அதுக்கப்புறம் தான் சென்னை. அதுக்கப்புறம் தான் சென்னை. அந்த காலகட்டத்தில் பஞ்சாப்ல, டெல்லியில, மெயினா கல்கத்தா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, சென்னை, இப்படி போன்ற இடங்களில் தான் அவங்களுடைய பெரிய ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் ரவுலத்துங்கிற ஒரு நபர்,
அப்போ அந்த ரவுலத் பிரபுன்னு சொல்லுவாங்க, அவன் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அவன் கொண்டு வந்த சட்டம் தான் ரவுலத் சட்டம். அது கிட்டத்தட்ட இந்த 1915 இந்த பாதுகாப்பு சட்டத்துக்குடைய நீட்சியான ஒரு சட்டம், இன்னும் கடினமான சட்டம். எப்படின்னா, நீ வந்து இந்த நாட்டுடைய தேச விரோதி நீ நினைச்சா போதும், அரசாங்கம் உன்னை கைது பண்ணி வச்சிடலாம். எவிடன்ஸ் தேவையில்லை. இன்னும் விசாரணைங்கிற பேர்லயே குறைந்தபட்சம் 2 வருஷம் உள்ள வைக்கலாம், எந்த எவிடன்ஸும் தேவையில்லை. இப்படி ஒரு கடுமையான அடக்குமுறை சட்டம். அதுலதான் வந்து நான் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஆசாத்தெல்லாம் வந்து உள்ள கைது பண்றாங்க. காந்தி சீனுக்கே வரல. ஏனென்றால் அப்துல் கலாம் ஆசாத் வந்து அந்த 1915 சட்டமா ரவுலட் சட்டமா, அந்த 15 இருந்து 19க்குள்ள அவரெல்லாம் ஓடி திரிகிறார். அவரெல்லாம் உள்ள பிடிச்சு போட்டாங்க. ஓகே. அவரெல்லாம் வந்து அல்ஹிலான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், ஊடகவியலாளர் நடத்தினார். அவரை தூக்கி பீகார்ல போய் கைது பண்ணி உள்ள போட்டானுங்க. இப்ப இந்த ரவுலட் சட்டத்தின் கீழ் தான், ரவுலட் சட்டத்தின் கீழ் தான். ஓகே. இந்த மாதிரி பல்வேறு அந்த போராட்டக்காரர்களை, அப்ப அந்த கல்வி, அதாவது சொல்லுவாங்கல்ல, ஓரளவுக்கு இன்டெலெக்சுவல் பர்சன் எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டாங்க. எழுத்து மாற்றும் அப்படின்னு ஒரு இதுல. அப்ப இந்த நேரத்துல காந்தியுடைய என்ட்ரி கூட பாத்தீங்கன்னா 1915 இந்தியா வந்தால் கூட இந்த ரவுலத் சட்டத்துக்கு அப்புறம் தான் காந்தியுடைய என்ட்ரி பிரமாதமாக இந்தியாவில் இருக்கு. அதுக்கு முன்னாடி கிடையாது. தென்னாப்பிரிக்கால இருந்து இங்க வந்தாலும் ரவுலட் சட்டத்துக்கு பின்னாடி தான் இந்த ஒரு என்ட்ரி. இந்த காலகட்டத்தில் நடந்த ஜாலியன் வாலாபாக் இதுதான் முக்கியமானது. இப்போ 1919 சட்டத்தை கொண்டு வந்துட்டான். இது சம்பந்தமா என்ன பண்றான்னா, எங்கெல்லாம் வந்து கூட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போய் கைது பண்ணக்கூடிய வேலையை செய்யறான். இந்த நேரத்துல பஞ்சாப்ல கவர்னராக இருந்தவன் டயர் அப்படிங்கிற ஒருத்தன். நீங்க டயர்னா குழப்பிக்க கூடாது, 2 பேர் இருந்தான் ஒரே பேர்ல. ஓகே. ஒருத்தன் வந்து ரெனால்டு எட்வர்ட் ஹாரி டயர், அவன் தான் கவர்னர், பஞ்சாப் கவர்னர், இந்தியா முழுக்குமான கவர்னர். அவன் 1919 இந்த ரெனால்டு எட்வர்ட் ஹாரி டயர்னு ஒருத்தர் தான் பாருங்க, அவன் தான் இந்த சட்டத்தை அமுல்படுத்துறான். யார் பேர்ல? இந்த இவன் பேர்ல, ரவுலத் பேர்ல. ரவுலத்துங்கிற ஒரு ஜஸ்டிஸ், ஒரு கமிஷன். ரவுலத் கமிஷன் கொண்டு வந்த சட்டத்தை அமுல்படுத்தியவன் இந்த ரெனால்டு எட்வர்ட் ஹாரி டயர்ங்கிறான். அந்த காலகட்டத்துல பஞ்சாபில் ஒரு துணைநிலை ஆளுநர் இருக்கான், அவன் பேரும் டயர் தான். ரெண்டு டயர் இருக்கான். இந்த ரெனால்டு எட்வர்ட் ஹாரி டயர் வந்து இங்கிலாந்துக்காரன், பஞ்சாப்ல இருந்த ஹாரி டயர் வந்து அயர்லாந்துக்காரன். பூர்வீகமா அயர்லாண்டை பூர்வீகமாக கொண்டவன், ஒரு கொடூர சிந்தனையாளர். அவன் அயர்லாந்து, நம்ம குழப்பிக்க கூடாது, 2 பேரும் ஒரே நேரத்துல இருந்தான். ஆனா அயர்லாந்துக்காரன் அந்த காலத்துல கொஞ்சம் பிரிட்டிஷ் எதிர்ப்புல இந்தியக்காரங்களோட சேர்ந்து இருந்தான்ல. ஆனா இவன் வந்து அயர்லாந்து தேசியவாதியாக இருந்தாலும் பிறந்து படித்து வளர்ந்ததெல்லாம் இங்கிலாந்துல. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துல இருந்தவன் தான் அந்த டயர், மெக்காலே டயர். அவன் வேற. அப்ப இந்த மெக்காலே டயர் இருக்கான் பாருங்க, இவன் தான் நேரடியாக வந்து போய் சுட்டு கொண்டவன். இப்ப இந்த காலகட்டத்தில் ஏன் ஜாலியன் வாலாபாக் நடக்குது, அது முக்கியமானது. அப்ப 1919 மார்ச் 30 நாடு முழுவதும் இருக்கின்ற காங்கிரஸ்காரன் பூரா கைது செய்யப்படுறான். அது அங்கங்க கைது பண்றாங்க. அப்ப பஞ்சாப்ல தலைவராக இருக்கிறவர் யாருன்னா சைபுதீன் கிச்சலூங்கிற ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி சத்யபால், 2 பேரும் முக்கியமான தலைவர்கள். அவர்கள், நான் சொல்றது பஞ்சாப் என்பது ஒன்றுபட்ட பஞ்சாப். பாகிஸ்தான்ல இருக்கின்ற பஞ்சாபும் இந்தியா பஞ்சாபும் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட பஞ்சாப். அந்த பஞ்சாபிற்கு இந்த 2 பேரும் தலைவர்களா இருக்காங்க. இவர்கள் இந்த சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுறாங்க. இப்போ ஒரு கிளர்ச்சி நடக்குது பஞ்சாப்ல. என்ன பேச முடியாதான், எழுத்துரிமைனா இது பண்ணுவானா, அது எப்படி முடியும்? இயற்கையா பஞ்சாபியர்கள் அந்த கொஞ்சம் வீரமானவர்கள் தான். 2வது, இந்த பஞ்சாபில் ஒன்றுபட்ட பஞ்சாபில் சீக்கியர்களும் இருந்தார்கள், முஸ்லீம்களும் இருந்தார்கள், எல்லாருமே இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க, எல்லாம் கலந்த ஒரு பஞ்சாப் தான். அப்போ 1919 ஏப்ரல் 13 இந்த ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடம் அமிர்தசரஸ் சொல்லக்கூடிய பொற்கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொற்கோயில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அங்கு ஒரு மீட்டிங், மக்கள்லாம் திரள்றாங்க. இந்து, முஸ்லீம், சீக்கியர் மதம்லாம் பார்க்கல, ஒட்டு மொத்தமா திரள்றாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக திரள்றாங்க. எப்படி எங்க தலைவர்களை நீங்க கைது பண்ணலாம், இந்த சட்டத்தை ஒழிக்கணும். அறவழி போராட்டம் தான். ஆனால் வந்து அது ஒரு பார்க்குன்னு சொல்றாங்க. அது ஒரு பார்க்கு தான். 4 பக்கம் மூடப்பட்ட ஒரு பகுதி, ஒரு வாசல் தான். 4 பக்கம் மூடப்பட்டிருக்கு. உள்ள ஒரு பெரிய கிணறு, தண்ணீர் கிணறு. அது ஒரு பார்க்கு. அது ஒரு பார்க்ல கிணறு இருக்கு. அப்பெல்லாம் கிணறு எல்லா இடத்துலயும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சூழல். அந்த பார்க் எப்படின்னா, எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்ற இடம், விசேஷம், ஒரு திருவிழா அல்லது வந்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கின்ற இடம், அந்த இடம். இந்த ஜாலியன்கிற அந்த இடத்துல நடக்கிற அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், ஒரு 2000-3000 பேர் குழுமக்கூடிய ஒரு இடம் அந்த இடம்.
அப்ப அங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்குதுங்கிற விஷயம் இந்த டயருக்கு தெரியுது, மெக்காலே டயருக்கு தெரியுது. சரி. அவன் பஞ்சாப்ல இருக்கின்ற டெப்டி ஆளுநர் கவர்னர், அவன் ஒட்டுமொத்த கவர்னர் இல்லை. அப்பொழுது யார் கவர்னராக இருப்பது? இந்த எட்வர்ட் ஹாரிங்கிற கவர்னர் வந்து வங்காளல இருக்கான். இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. எப்ப நடக்குது? 1919 ஏப்ரல் 13 அன்று இன்னைக்கு மீட்டிங் நடக்குது. மிகப்பெரிய கூட்டம், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உள்ள குழுமுறாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்து நிறைய பேர் தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தண்ணி கொடுக்குறாங்க, உள்ள இது பண்றாங்க, ஒருங்கிணைப்பு செய்யறாங்க, அப்படிலாம் செய்யறாங்க, அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மெக்காலே டயர் அவனும் அவனை சார்ந்த வீரர்களும் துப்பாக்கியோட நுழைகிறாங்க. பொதுவாக ஒரு கூட்டத்தை வந்து நிறுத்தணும்னா உத்தரவு முதல்ல வந்து வார்னிங் பண்ணுவாங்க. வார்னிங் பண்ணி நீ நடத்தக்கூடாது, இது ரவுலத் சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா அடிப்படையில் ரவுலத் சட்டம் என்பதே நீ வந்து ஒரு கூட்டமே போடக்கூடாது. அந்த ரவுலத் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ மீட்டிங்கே பண்ண முடியாது. ரவுலத் சட்டத்துல ஒரு மீட்டிங் போட்டு ஒரு அரசுக்கு எதிராக பேச முடியாது, கருத்து சொல்லக்கூடாது, கருத்து சொல்ல முடியாது, எழுத முடியாது. நீ என்னன்னா இவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் கூடி ஒரு மீட்டிங்கா? அப்ப இந்த 100 பேர் கொண்ட பிரிட்டிஷ்காரன் ஆர்மி உள்ள போகுது. அதில் 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்களும் இருக்கான், ராணுவத்தில் இருப்பான்ல. இப்படி ஒரு 150க்கு மேற்பட்டவர்கள் துப்பாக்கியோட உள்ள போறான். மீட்டிங் ஆரம்பிக்குது, வார்னிங் பண்ண கூட சொல்ல. அந்த போன நிமிடத்தில் இந்த மெக்காலே டயர் உத்தரவிடுறான், உடனே சுடுங்க. எதுவுமே கேள்வி கேட்கல. 1635 தடவை சுடப்பட்டதாக சொல்றாங்க. சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கை வலிக்க வலிக்க சுடு, கை வலிக்க வலிக்க சுடு. அவன் சொல்றான், இதே வார்த்தையை சொல்லியிருக்கான், நிறுத்தாத சுடு. அதுல என்னன்னா 4 பக்கம் மூடி இருக்கிறதுனால அவங்களால தப்பிச்சு ஓட முடியாது. அது ரொம்ப கொடுமை. என்னன்னா அங்க ஒரு பெரிய கிணறு இருக்குன்னு சொன்னல, கிணத்துல தப்பிக்க விழுந்தவன் 120 பேர் செத்து போனான். கிணத்துக்குள்ள விழுந்து ஒருத்த மேல விழுந்து தண்ணி இல்லாத கிணறோ, பெரிய தண்ணி இருக்கிற கிணறு தாங்க. அது விழுந்தா கொஞ்சம் நீந்தலான்னு உள்ள போவான்ல, எல்லாரும் விழுவான்ல, மூச்சு திணறி செத்து போனவன் 120 பேர் அப்படின்றாங்க. இதுல குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டாங்க. அரசு பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா 300 சொச்சம் பேர் தான் செத்தாங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் விசாரணைகள் பின்னாடி பார்த்தா அது 1000க்கும் மேற்பட்டவர்கள், 1400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும். மிக மோசமான ஒரு இது. அதை கொண்டு விட்டு அந்த மெக்காலே டயர் என்ன கொடுத்துருக்கான்னா, எனக்கு இதற்கு மேல் வந்து நேரம் இல்லை, இன்னும் கூடுதலாக கொண்டிருப்பேன்னு சொன்னான். இப்படி இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி, சொல்லப்போனா 1920 வின்ஸ்டன் சர்ச்சில் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து இது வந்து கூடாது, இது ரொம்ப அநீதி, ஏன்னா அவங்க பேசுவாங்கல்ல சட்டத்தின் அடிப்படையில் தவறு அப்படி இப்படின்னு. நாங்கள் நாயை கொள்வதாக இருந்தால் கூட சட்டப்படிதான் வீரபாட்டை கட்டபொம்மன் படத்தை டயலாக் சொல்ற மாதிரி, நாயை கொள்வதாக இருந்தாலும் சட்டப்படிதான் கொள்வோம், நீ சட்டப்படி செய்யல அப்படின்னு அவனிடம் வந்து விசாரணைப்படுத்தினா, நான் ஒன்றும் தவறா சொல்லலையே, என்னுடைய தலைவர் அந்த எட்வர்ட் ஹாரி என்ன உத்தரவிட்டாரோ அதைத்தான் பிசகாமல் செய்தேன் இந்த டயர் சொன்னான். இப்படித்தான் அவர் உத்தரவிட்டு தான் செஞ்சது. அவர் உத்தரவே சட்டமே அதுதானே. அந்த டயர் உத்தரவிட்டு இந்த டயர் செஞ்சான், அந்த டயர் உத்தரவிட்டு இந்த டயர் செஞ்சான். நீங்க கூட சொன்னீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து வரலாற்றுல ஆயிரக்கணக்கான மக்கள் தேசத்துக்காக கொல்லப்பட்டவர்கள், அதான் முக்கியம். தேசத்துக்காக ஏன் கொல்லப்பட்டதுன்னு தெரியாம, இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் குழந்தைகளும் அடக்கம், குழந்தைகள் பெண்கள் அடக்கம். அதுல கொடுமை என்னவென்றால், பின்னாடி அதை பத்தி எழுதியவர்கள்லாம் கலந்து கொண்ட பெண்களுக்கு கூட அந்த சட்டத்துடைய சாராம்சம் கூட தெரியாது. ஏதோ நமக்காக போடுறோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கான், ரவுலத் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான். சட்டப்படி வந்து ஏகாதிபத்திக்கு எதிரான சட்டம் தெரியுமே ஒழிய, நீ கூட்டம் கூடுனா சுடலாம், எதிராக பேசினா சுடலாம்லாம் தெரியாது. வார்னிங்கும் கொடுக்கல. சுட ஆரம்பித்த உடனே எல்லாம் ஓடுறாங்க, எந்த பக்கமும் போக வழி இல்லை. ஏன்னா வாசலை மறைச்சு நிற்கிறான். இந்த 150 பேரும் ஒரு சின்ன வாசல் தானே, ஒரு 10 பேர் செல்லக்கூடிய வாசல் வைங்களேன், கேட்டு, அதை மறைத்து கொண்டு சுடுறான். அப்ப இவங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அந்த ஒரு கேட்டு தான் போக முடியும். அங்க வர்றான், செவத்து மேல ஏறினாலும் சுடுறான், செவத்துல ஏறி கீழே விழுகிறாங்க. அதான் சொல்றேன், 1235 தடவை சுற்றுக்கான்னா எவ்வளவு ஒரு வெறியாட்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு மோசமான வெறியாட்ட கொடூரம் ஹிட்லர் கூட செஞ்சிருப்பானான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வெறியாட்டம். இவருக்கு சட்டப்படி தண்டனை கிடைச்சதா? இவங்க என்ன பண்ணாங்க, என்ன சொல்றாங்கல்ல, சட்ட பிரகாரம் செய்யணுங்கிறதுக்காக ஒரு கமிஷன் வச்சாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் காலத்துல ஒரு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் விசாரித்தால் இவன் என்ன சொல்றான், நான் சட்டப்படி தான் செஞ்சேன், அந்த பாதுகாப்பு சட்டம்
1915 பிரகாரம் அதே மாதிரி ரவுலட் சட்டம் என்ன கொடுத்துருக்கோ அதான் செஞ்சேன். நீ ஏன் வார்னிங் கொடுக்கலன்னு கேட்டாங்க. அதுவும் செஞ்சது. நான் வார்னிங் கொடுக்க கூட விரும்பவில்லைன்னு சொன்னான் இந்த டயர். ஏன்னால் சட்டத்துக்கு எதிரானவர்கள், தேச விரோதிகள். அந்த அடிப்படையில் இந்த காலத்து வரையும் அரசு பயங்கரவாதி, தேச விரோதிகள், முதல் குரல் தேச விரோதிகள் அப்படின்னு. அவனுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கப்படலை. அதான் முக்கியம், ஒரு தண்டனையும் கொடுக்கப்படலை. இதே இந்த எட்வர்ட் டயர் இருக்கான்ல, 75 வயதுக்கும் வாழ்ந்து பக்கவாத நோயால் இறந்து போனான். அது வேற விஷயம். சட்டப்படி எந்த தண்டனையும் அனுபவிக்கல. கமிஷன் ஒன்று ஆரம்பிச்சா கிணத்துல போடுற மாதிரி தான். ஆனால் இன்னொரு விஷயம் நடந்தது. பகத்சிங்க்கு இணையான ஒரு விஷயம் நடந்தது. நீங்க கூட இந்த பேச்சுல ஆரம்பத்தில் சொன்னீங்க, அந்த உதம் சிங். அவரை பத்தி நம்ம இதுல பேசணும். ஏன்னா நிறைய பேர் இந்த உதம் சிங்கை பத்தி பேசுறது இல்லை, பகத்சிங்கை பத்தி பேசுறோம். இந்த உதம் சிங்குடைய அந்த வரலாற்றையும் நம்ம வந்து ஜாலியன் வாலாபாகோட பொருத்தி பார்க்கணும். இந்த 1919 ஏப்ரல் 13 இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது உத்தம் சிங் ஒரு 18 வயது சிறுவன். அவன் இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வர்றான்ல, அவன் அடிப்படையில் ஒரு தாய் தந்தையரற்ற ஒருத்தன், ஒரு அனாதை விடுதியில வளர்ந்தவன், தேசப்பற்று மிகுந்த ஒருத்தன். அந்த ஜாலியன் வாலாபாக் நிகழ்வுக்கு இவன் தான் தண்ணி கொடுக்குறான். நண்பர்களோட சேர்ந்து ஒரு நம்மளும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தண்ணி கொடுக்குறான். கொண்டு போய் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறான். இந்த வேலையை செய்து விட்டு அவன் அந்த வாசலை விட்டு வெளியே வரும்போது தான் இந்த குரூப் போய் சுடுது. இதை கண்ணால பார்க்குறான். அவன் உள்ளுக்குள்ள மாட்டல. இந்த உதம் சிங் இந்த நிகழ்வை பார்க்கிறான். பயங்கரமான கோபம் அவனுக்கு ஏற்படுது. எப்படியாவது இதுக்கு பழி வாங்கணும் என்று பகத்சிங் போன்று சபதம் எடுக்கிறான். அப்போ அவனுக்கு 18 வயசு. இதுக்கிடையில பகத்சிங்கோட சேர்ந்ததுனால அவன் சிறையிலேயே இருக்கிறான் 4 வருஷம். இதை தாண்டி இந்த மெக்காலே டயரை தேடுறான். நாடு நாடா தேடி நேரடியாக இங்கிலாந்துக்கு போக முடியல. காஷ்மீர் வழியா ஏதோ ஒரு நாட்டுக்கு போறான், ஜெர்மன் போறான். ஒரு வழியா அவன் இங்கிலாந்து போகும் பொழுது 1940 காலங்களில் போறான். 21 வருடம் ஆகிவிட்டது. அந்த நேரத்துல இந்த எட்வர்டு ஹாரி டயர் இறந்து போயிட்டான் பக்கவாதத்துல. குறைந்தபட்சம் இந்த சுட்டான் பாருங்க நேரடியா. அவன் தான் நம்ம பெரிய நமக்கு மோசமான எதிரி. அவனை கொல்லணுங்கிற வெறியோட தான் போறான். அப்பொழுது வந்து உதம் சிங்க்கு 39 வயது. ரைட்டா? இந்த வரலாற்றை வந்து பார்வையாளர்களும் சரி நம்மளும் மறக்கக்கூடாது. புல்லரிக்குது பேசும் பொழுது. அங்கு 1 வருடம் தங்கியிருக்கான் 1940. இந்த காலகட்டத்தில் இந்த மெக்காலஸ் இவன் இருக்கான்ல, இந்த மெக்காலே டயர், அவன் வந்து ஒரு பெரிய பேச்சாளராகவும் இராணுவத்தில் பணியாற்றிய அந்த ஆண்டர்பிரனராகவும் அங்கு இராணுவத்துக்கு பயிற்சி கொடுப்பவனாகவும் இப்படி இருக்கான். அவனுக்கு அப்போ 75 வயசு ஆயிடுச்சு. இவனை பின்தொடர்றான். ஒரு லண்டன்ல ஒரு ஆடிட்டோரியத்தில் இவன் பேசுகிறான் என்கிற செய்தி உதம் சிங்குக்கு தெரிகிறது. போறான். புத்தகத்தில் ஒரு ரிவால்வர் உள்ள வச்சுட்டு கொண்டு போறான். இது நடக்கிறது 1940, அதே மார்ச் மாசம். 21 வருடம். நேருக்கு நேர சுடுறான். சுட்டு விட்டு அவன் தப்பிக்கலைங்க. தப்பிக்கல. அவன் சொல்றான், பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் சொல்றான், ஏன் சுட்டேன்னு கேட்குறாங்க. அவங்க தான் சட்டப்பிரகாரம் தான் கோர்ட்டில் தான் நிப்பாட்டுவானுங்க. ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் சொல்றான், நான் அவன் மீது அளவு கடந்த வெறுப்போடு இருக்கிறேன். அவன் என்னுடைய நாட்டுடைய மக்களுடைய மனிதாபிமானத்தை உடைச்சு பார்த்தவன், என்னுடைய மக்கள் உயிரை குடித்தவன். இவனை கொல்லும் பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சியை போன்று என் வாழ்க்கையில் அடைந்ததில்லை. நான் மரணிப்பதற்கு பெருமைப்படுகிறேன், என் நாட்டுக்காக மரணிக்கிறேன். பகத்சிங் சொன்ன அந்த அத்தனை வார்த்தைகளையும் சொல்றான். இது எப்பொழுது? 1940. கிட்டத்தட்ட இந்தியா பகத்சிங் தூக்குல போட்டு ஒரு 5-6 வருஷத்துல இந்தியா வந்து நெருங்க சுதந்திரம் அடைவதற்கான வாய்ப்பு. காந்தி வந்து பிரிட்டிஷரோட பேசிக்கிட்டு இருக்க நிலைமை. அப்போ வந்து ஓரளவுக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சாங்க. அந்த கட்டத்துல சொல்றான், பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. சொல்றான், என் நாட்டிற்காக நான் இறப்பதை பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குற்ற உணர்வும் இல்லை. என் மக்களை என் கண் முன்னால் ஆயிரக்கணக்கான பெண்களையும் குழந்தைகளையும் நான் யாருக்கெல்லாம் தண்ணி குடிச்சனோ அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த குழந்தை செத்து போனதை நான் பார்த்தேன். இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன். தாராளமாக இறப்பதை பிரச்சனை இல்லை. அவன் அங்கதான் தூக்கில் போட்டாங்க. நாடே கொந்தளிச்சது. இந்திய தேசம் அப்பொழுதெல்லாம் ஒற்றுமையாக போயிட்டு இருக்கா. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கமே இந்த டயரை சுட்டு கொண்டதுனால ஏற்பட்ட அந்த உணர்வு தான் வெற்றியை கொடுத்ததுன்னு சொன்னாங்க. 1942 காந்தி கொண்டு வந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த உதம் சிங்குடைய இந்த வீரம் பாத்தீங்களா, போய் நேருக்கு நேரா சுட்டாங்க. தூக்குத்தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்குத்தண்டனை கொடுத்து தூக்கு போட்டானுங்க. அவனை வந்து அங்க ஒரு இடத்துல வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அவனுடைய அந்த அடக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து வந்து பஞ்சாபில் அடக்கம் பண்ண வரலாறும் இருக்கிறது.
எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு எமோஷனல், எவ்வளவு ஒரு எமோஷனான விஷயம். இதுதான், இதை சொல்லும்போது எனக்கே வந்து புல்லரிக்குது உடம்பெல்லாம். அதான் நாட்டுக்காக தன் கண்முன்னே ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டவனை 21 வருடம் கழித்து பழிவாங்கியே தீருவேன், இதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லி அவன் இருக்கின்ற நாட்டுக்கே சென்று அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே 2வது குண்டிலே அவன் செத்து போயிட்டான். இந்த மெக்காலே எவன் வந்து ஒரு வெறியோடு இந்திய மக்களை கொண்டானோ அவனை இவன் கொண்டான், நம்ம இந்தியன் கொண்டான் அப்படிங்கிறது பெருமையான விஷயம். அதற்காக அவன் கொஞ்சம் கிஞ்சித்தும் கவலைப்படல. நான் என் நாட்டுக்காக சாகிறதுக்கு ரெடியா தான் வந்திருக்கேன். நான் அப்பவே செத்திருக்க வேண்டியவன். நான் ஏன் உயிரோடு இருந்தேன்னா அவனை கொல்வதற்காக தான் உயிரோடு இருந்தேன், கொன்று விட்டேன். இது என் நாட்டுக்கு, எனக்கு என் நாடு எனக்கு கொடுத்த பெருமைன்னு சொன்னான். கிட்டத்தட்ட பகத்சிங்கை போன்று கொண்டாட வேண்டியவன் உதம் சிங். கண்டிப்பா ஜாலியன்வாலா படுகொலை அப்படிங்கிற சம்பவத்தை தெரியாதவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் இவ்வளவு விலாவரியா எல்லாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருக்கும், வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். கொண்டுட்டான், டயர்னு ஒருத்தன் குட்டான், கைவலிக்க சுட்டான், தப்பிச்சு போனவங்க சுட்டான் மட்டும்தான் 90 விழுக்காடு பேர் தெரியும். இதன் பின் முன்னாடி என்ன நடந்தது, இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை சட்டம் வந்தது, அது தொடர்ச்சியா ரவுலட் சட்டம் இருந்தது. அதற்கு பிறகு உத்தம் சிங். ஸோ இது முன்பு பின்பு ரெண்டையும் இணைத்து பார்க்கும்போது தான் அது ஒரு அரசியல் பூர்வமாகவும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. அந்த வரலாற்றை நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவா உணர்ச்சி பூர்வமா என்ன நடந்தது அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்கீங்க. ஏன்னா வரலாறுங்கிறது மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த விதத்தில் தொடர்ச்சியா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி.